அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா இந்த செவ்வாய் பகவான். ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்கள் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கறதை எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளிலே இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். 6ஆம் இடம் என்பது தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய இடம், உபஜயஸ்தானம், ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்படின்னு மேலோட்டமாக பார்க்காதீங்க. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வகையிலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த பாவகத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் போகும்போது வழக்குகளில் வெற்றி பெறக்கூடியவனாக மாறுகிறான். இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் நீண்ட நாள் வழக்குகளை உங்களை தவிடுபடியாக்கப் போகிறது. கட்ட பஞ்சாயத்து, ரொம்ப நாள் இழிவாக இருக்கு கேஸு, அதெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒன்று காலம் வந்துடுச்சு, தீர்த்துக்கோங்க. பேசி முடிவு பண்ணுங்க, செட்டில்மெண்ட் ஆகிடும். இந்த காலம் தைரியமாக செய்யலாம். சீருடை சார்ந்த வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு யோகம். அப்போ ஸ்டாஃப், நர்ஸ் எல்லாருக்கும் யோகம். மருத்துவத்துறையில் உள்ள அத்தனை பேருக்கும் யோகம். ஆமாம், மருத்துவத்துறை என்பது மிக மிக ஒரு புனிதமான துறை, எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய துறை. அப்போ விருச்சிக ராசி நேயர்கள் மருத்துவத்திற்கு உதவி செய்தால் உங்களுடைய செவ்வாய் இப்பொழுது உங்களுக்கு யோகம் தருவார். மருத்துவத்துறையில் உள்ள செவிலியர்களுக்கு உதவி செய்யுங்க, மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்பொழுது தொழில் ரீதியான மாற்றம் உருவாகப் போகிறது, ஏற்றம் உருவாகப் போகிறது. ஏற்கனவே ரொம்ப நாளாக ப்ரமோஷன் வரல சார், எனக்கு ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன், என் கீழே வேலை செஞ்ச எல்லாம் மேலே மேலே போயிட்டே இருக்கா, எனக்கு இன்க்ரிமெண்ட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்பொழுது லாபம் தரக்கூடிய காலம். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உங்களை ஸ்டாஃப் ஆகிடுவா, உங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவா, அந்த கம்பெனி சர்வெண்ட்டாக மாற்றிடுவா. கண்டிப்பாக இது நடக்கும். இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். வெற்றி ஸ்தானமான இடத்துல பாவிக்கிறதுனால
கொஞ்சம் காரம் சாரமாக சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. 6ஆம் இடத்தில் ராசியாதிபதி போகும்போது உணவுகளில் நிறைய பொரியல் உணவு, அவியல் உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தோணும். கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். விருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யுங்க, குருமார்களை மதியுங்க, குருவை நேசிங்க, நவ கிரகத்தில் உள்ள பிரகஸ்பதியை வணங்குங்க. குருன்ற 2 பேர் இருக்கார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, அவரும் குருதான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியும் குருதான். ஞானம் வேண்டுமென்றால் தட்சிணாமூர்த்தியை பாருங்க, பணம் வேண்டுமென்றால் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதியை பாருங்க. வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதியை லட்டு வைத்து வழிபட்டு அத்தனை பேருக்கு நீங்கள் லட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும் பொருளை ஈற்றுவார், இன்பங்களை கொடுத்துருவார். வாழ்க்கையில் அத்தனை சுகங்களையும் இந்த பிரகஸ்பதி கொடுப்பார். நவகிரகத்தில் உள்ள குரு. 2 குருவுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு இந்த விசாக நட்சத்திரக்கார் பலனை எடுத்துக்கோங்க. ஜோசியர் குருவை பார்க்க சொல்லிட்டார், நீங்கள் போய் தட்சிணாமூர்த்தி பார்த்துட்டு ஐயா எனக்கு பணம் வரலன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போடக்கூடாது. தெருநாய்களுக்கு உபகாரம் பண்ணுங்க. விசாக நட்சத்திரக்கார் தெருநாய்க்கு உபகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பலமாக ஆயிடுவார். நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். கழுத்தில் வெள்ளி டாலர் போடுங்க, ஆரஞ்சு பழம் தினந்தோறும் சாப்பிடுங்க. இந்த செவ்வாயினால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகலாம். அனுஷ நட்சத்திரம், விருச்சிகத்தில் உள்ள அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஏதாவது ஒரு கம்பளி வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. தீயணைப்பு துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், காவலாளிகள், காவல்துறைகள், மிலிட்ரி மேன்ஸ், இந்த மாதிரி ஒரு காவல் தெய்வங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. காவல் ஆளிக்கு உபகாரம் பண்ணுங்க. இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள். முதியோர் இல்லங்களுக்கு உங்களுடைய தான தர்மங்களை கொள்ளுங்க. இது எல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தருவார். செவ்வாயினுடைய பலனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நட்சத்திரங்கள் எதை செய்தால் இந்த செவ்வாய் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறோம், அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஏழை குடும்பத்தில் விதவை பெண்கள் இருப்பாள், அவளுக்கு ஏதாவது ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க. இல்லை 19 ஒரு 10 மிஷின் வாங்கி ஏழை மகளிருக்கு கொடுங்க. ஏழை விவசாயிக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க. ஒரு 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 ஏக்கர் வச்சுருக்கான், அதுதான் வருமானம், அதுதான் ஜீவனம் அப்படின்றச்ச அந்த ஏழை விவசாயிக்கு ஒரு மூட்டை யூரியாவோ இல்லை விதை பயிரோ ஏதாவது ஒரு உபகாரத்தை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அனுஷ நட்சத்திரக்காருக்கு. சாலையோர வியாபாரிக்கு, ரொம்ப வயசானவங்க, முதியவங்க, இந்த கூறு கட்டி வியாபாரம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்களுக்கு செவ்வாய் வெற்றி வாகை சூடுவார். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சாலையோர உள்ள வியாபாரிகளுக்கு உதவி செய்தால் செவ்வாயினால் வரக்கூடிய யோக பலன்கள் கிட்டும். தினமும் அதிகாலையில் இளநீர் குடிங்க, நீராகாரம் குடிங்க. கொத்தவரங்காய் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்து அமர்ந்த செவ்வாயினால் வரக்கூடிய ருணம், ரோகம், சத்ரு பாவங்களிலிருந்து விலகி இந்த பரிகாரத்தை கடைபிடிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். விருச்சிகத்தில் உள்ள கேட்டை ராசி நேயர்கள், சிறிய வயதுள்ள பெண்கள், மழலை பெண்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க, அதுவே போதும். அவங்க என்ன கேட்குறாலோ அதை வாங்கி கொடுங்க. அதிக விசேஷங்களில் கலந்து கொள்ளுங்கள். திருமண சுக விஷயங்களில் கலந்து கொள்ளுங்கள். இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அதிகமான திருமண சடங்குகளில் கலந்து கொள்ளுங்கள். செவிலியருக்கு உதவி செய்யுங்கள். செண்பக மலர்களால் முருகனை தரிசனம் செய்யுங்கள். இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் செண்பக மலர்களால் முருகனை தரிசனம் பண்ணால் செவ்வாய் உங்களுக்கு அனுகிரக பலனை தரப்போறார். மரத்தை வழிபடுங்கள். நிறைய பேர் குலதெய்வமாக என்ன பண்ணுவான், மரத்தை தான் வழிபடுவான். அது இன்னைக்கும் பரிகாரமாக இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் மரம் வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். உங்கள் லக்னத்துக்கு 5ல் சூரியன், ஒரு பொது விதி சொல்கிறேன், லக்னத்துக்கு 5ல் சூரியன் இருந்தால் மரத்தை கும்பிடுங்க, மரத்தை வணங்குங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கும். அது மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாயினால் வரக்கூடிய பலனை எடுக்கணும் அப்படின்னா மரம் நடுங்கள், மரத்தை வழிபடுங்கள். அன்னாசி பழத்தை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த செவ்வாயினால் வரக்கூடிய ஏக பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆக விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக, சிறு சிறு பரிகாரங்கள் மூலமாக இந்த செவ்வாயினால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து காவந்து பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை சொல்லியிருக்கேன். கடைபிடித்து வெற்றியை சூடிக்கொள்ளுங்கள். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன்.
செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா, பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்று வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும், அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம். அத்தனை பேரும் வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.